இந்த மாவு ஒன்று ஒரு குண்டா பூரா அரைச்சி வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு டின்னர் என்ன செய்யலான்ற கவலையே வந்து இருக்காது. எனக்கு அப்படி தான் மாவு காலியாகி போய் 4 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் அரைக்க நேரம் இல்லாமல் அரைக்கவே இல்லை. சரி இன்றைக்கி வந்து என்னடா செய்யுதுன்னு பல நேரம் யோசிச்சு ஃபைனலாக ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டேன். சரி ரவா தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன மெஷர்மெண்ட்டில் போடுவேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு, இது கூடவே வந்துட்டு அதே கப்பில் வந்துட்டு ரவா வந்து அளந்து ஆட் பண்ணிக்குவேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பொடியை நறுக்கிற பச்சை மிளகா கருவேப்பிலையில் போட்டு இந்த மிளகு சீரகம் மட்டும் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இடித்து போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற ரவா தோசை மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப்படியே வந்து குட்டி வாண்டுக்கு வந்து பனானா பேன் கேக் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பேன் கேக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கோதுமை மாவு கம்மி பண்ணிவிட்டு எக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா பேன் கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். 1 இயர் பிலோ உள்ள பேபிஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.